பிராங்க்ஸ்டர் ராகுல நான் போஸ்ட்டில் தான் போட போகிறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு தயவுசெய்து ₹1 ₹10 உங்களால் முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு 29 வயசு ஆகுது. எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியரு. நான் 7 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் ஃபிஸ்டுலா ஃபுல்லாக க்ளாட் ஆகிடுச்சு. ஹார்ட் பம்பிங்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 40% தான் ஃபங்க்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் அதிகமாக போகிறதால எனக்கு ரெகுலர் டயாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. 3 காப்பீட்டில் எடுத்துக்கிறாங்க, 3 கேஷ் கொடுத்து பண்ணோம். ஒரு டயாலிசிஸ்க்கு பார்த்திங்கன்னா ₹2500 ஆகுது. இன்ஜெக்ஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகி. அதால் எங்களால் அதை பே பண்ண முடியல. டிரான்ஸ்பிளான்ட் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அதுவும் 10 லட்சத்துலேருந்து 11 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் கிட்னி கொடுக்குறாங்க, ஆனால் எங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. ஹஸ்பண்டும் ஆட்டோ டிரைவர் தான். அதனால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு எதனா பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட என் நம்பர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வேணுன்னா கூட எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன். வீடு பார்த்திங்கன்னா எனக்கு கொளத்தூர் ரெட்டேரியில் தான் நாங்கள் இருக்கோம். நான் பார்கோடு ஜிபே நம்பரும் ஆட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த போஸ்ட் கூட நான் இப்போது பிராங்க்ஸ்டர் ராகுல நான் போஸ்ட்டில் தான் போட போகிறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு தயவுசெய்து ₹1 ₹10 உங்களால் முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ணா பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுண்ணே. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அண்ணா இங்கே உட்காருண்ணே. அண்ணே உட்காரு. எந்த ஊர் போகணும்? கீழே தானே போனோம். உட்காரு. நல்லா உட்காரு. ஏன் இப்படி சந்தேகமாக பார்க்குறேன்? ஏன் இந்த சீட்டு உட்காருண்ணே? எங்கேயா உட்கார சும்மா அந்த இடத்துல உட்காருங்க. புரியலையே, எது தேவையில்லாத பேசுகிறேன். என்னாச்சு? உட்காரு, நல்லா உட்காரணும். உள்ள உட்காருண்ணே. டிக்கெட் எடுத்தீங்களா? நான் எங்கே போனோம்? சுந்தரமணி நீ மேலே போகுது. இரு, இப்போ கொடுக்காதீங்க. அண்ணா 15 நிமிஷம் ஆகும் சொல்லுங்க. அண்ணா 15 நிமிஷம் ஆகுண்ணே. தள்ளி விடணும். அண்ணா அப்புறமா தள்ளி விடுவீங்களா எல்லாரும்? கொஞ்சம் வண்டி ஒன்று தெரியுங்களா பிரச்சனை? நான் உனக்கு எதாவது கேட்டேன் தம்பி. உங்களை ஒன்றுமே கேட்கலங்க. ஏன் எங்கள் ஊருக்காரங்களை பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன சும்மா தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்க? டிக்கெட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் உங்களுக்கு போக மாட்டேங்குது. எந்த ஊருக்காரர் இவர் எப்படி பேசுகிறாரு? எதுக்கு இப்படி பதறாரு? என்னாச்சு? லேடி சீட்ல உட்காந்துருக்காரு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களோ? நான் தான் உட்கார சொன்னேன். சாரி. ஏஞ்சி போக சொல்லுங்க. அண்ணே கொஞ்சம் அங்கே போயிருங்க. அவ்வளோ சீட் இருக்கு. இது லேடி சீட். நீங்க லேடிஸா? சரி விடு. ஏன்னா வயசு பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறீங்க? வெக்கமா இல்லாம என்ன? ஏங்க சீட்டுக்கு அந்த பொண்ணு தாங்க பேசிச்சு. சரிங்க உட்காருங்க. வாங்க. யார் இங்கே உட்கார சொல்லுங்க. இங்கே உட்காருங்க. உங்களுக்கு நான் இடம் தரேன். வாங்க உட்காருங்க. 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 வாங்க. நான் இருக்கேன். நான் உட்காரேன். எங்க பொண்ணு கேட்போம். டிக்கெட் தரல. வந்தா நீங்க வாங்கணும். ஏய் ஏறணும்டா. கண்டக்டர் என்னாச்சு? பின்னாடி என்ன சொல்லிராடா? எப்பா என்னப்பா சொல்லிரன்ற? நான் அதான் அந்த சீட்ல யாருல இருக்கணும். என்ன சின்னச்சு? गाइस انا வந்து ஏமா ஏய் கேளுங்கப்பா. நான் ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே என்ன பிரச்சனை? எதுக்கு? பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொல்லிறாரு. நான் அங்க இருந்து நீங்க எங்க கூட உட்கார சொன்னா நான் சொறேன்னு. நீ போன் வைங்க. நீங்க ஏன் தேவலாம் பண்றீங்க? அண்ணே நீங்க உட்காருங்க. பஸ்ல உட்காருங்க. அண்ணே நீங்க உட்காருங்க. ஏங்க இருந்தாங்க தான் சொறன்னே பரன்னேன்னு இருக்கு. உட்காருங்க. சொல்லிறாரு பின்னாடி. யார் சொரிஞ்சா உன்னைய சொரின முடிஞ்சதுன்னு சொல்லுவான். உட்காரு. அறிவு இருக்கு வேணா உனக்கு? சோறு தான திங்கற. என்ன பொம்பளை திங்கற? அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவர் அங்க உட்கார்ந்தாரு, இங்க உட்கார்ந்தாரு. என்ன அப்படியே? ஏங்க உட்கார சொல்லுங்க தானங்க. மண்ண கட்டி அவரு லூசு புண்டை. இல்ல உட்காரனே. அண்ணே உட்காருங்க. அங்கோடி உட்கார்ந்து சொறன்னே பரன்னேன்னு. யார் சொன்னா? நான் சொன்னா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போனே. நீ இவர் மேல கை வைக்கிறாரோ? சரி பிரிடி. என்ன உங்க வீட்டு பிரச்சனை கூட இவன் மேல கை வச்சிட்டு இருக்க? என்ன நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை. வண்டி எடுத்து அப்பளே பேர் பையா. நீங்க தான் கேட்கணும். பைத்தியம் கணக்கா இருக்கா? அவன் வீட்ல சண்டை போடுற மாதிரி போடுங்க. சார் அவன் பெரிய லவ் பண்ணி சார். நீ பேசுங்க சார். யூத் தானே சார் நீங்க? நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க? நீங்க யூத்தா? ஏன் புருஷன் மண்டாடி பேசிட்டு இருக்கா? பைத்தியம் கணக்கா இருக்கா? அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணுச்சு நீங்க சொல்லுங்க. யாராவது நான் தப்பு பண்ணனா? யாராவது ஒரு தப்பு பண்ணல சொல்லுங்க சார். நீங்க தப்பு பண்ணாரா இல்லையா சார்? ஏங்க பொம்பளை பொண்ணு ஆர்சா பேச கூடாது. நம்ம ஊர் பொண்ணு சும்மா இருக்குமா? பேசினார்ல. ஆஷா பேசினார்ல. தப்பு இல்ல அது. யாருனா அவ சொரணுன்னு ஒண்ணே சொன்னா ஒத்துக்கிடுவியா? மயிரா என்ன மயிர்கீரல பேசுற? பின்ன ஏன் பேசுறீங்க? மயிர்கீரல் பேசிட்டு இருக்கீங்க. என்ன கெட்டவத பண்றீங்க? இப்ப பஸ் எடுக்க போறாங்க கேளுங்க. என்ன கேளுங்க? போ கேளுங்க. பஸ் எடுக்க சொல்லுங்க. குடும்பத்துல சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அடியே உனக்கு அதான் சொன்னேன். உனக்கு அதான் சொன்னேன். வயசுல அடிச்சிட்டு இருக்க.
வண்டி அடியா முதல்ல. ஏய் நான் வண்டி எடுக்கிறேன்டி எனக்கு சொல்லி கொடுக்குறேன் எனக்கு நீ சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னதானே நாசமா போச்சு. நீங்க இது என்ன அது சொல்லி கொடுக்குறியா? அவனுங்க சும்மா இருக்கான், நீ ஏன் எனக்கு இல்ல, சொல்லிக்கிற? அவனுங்க ஏதோ என்னங்க சொல்லுங்க, அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு இருக்கான். வண்டி எங்க வேணாமா? யாரோ வாடி போட்டு பேசுனாங்க. யாரு வீடியோ எடுமா யார் பேசுனாமா? வீடியோ எடுப்பாமா? சரி ஒண்ணுல யாரு இது பண்ணல, உட்காருமா. நீ பஸ் அடியா. அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. யார்கிட்ட? அந்த போய்ட்டு மன்னிப்பு கேளு. அண்ணா ஒரு நிமிஷம் சார், வண்டி எடுக்கிறேன். அவன் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, வண்டி எடுக்கிறேன். மன்னிப்பு உடனே நீ சொல்றதாண்டி, நீ சொன்னா அந்த பஸ் எடுப்பேன். ஏன்னா பஸ் நான் போய் தூக்கி சொல்லி தரேன்னு சொன்னேன். நான் டிரைவிங் சொல்லி தரேன் இப்போ கிடையாது. கத்து கொடுல கத்து கொடுக்காம போ, அவளுக்கு என்ன பண்ணி அழுவே மேல என் காசை கொடு, நான் கிளம்புறேன். கையை வைக்கிறான் பாத்தியா, உன்னால தான் கை வைக்கிறான். ஃபர்ஸ்ட் என் மேல கை வைக்கிறீங்க, ஓ மேல. அப்புறம் இவர் மேல கை வைக்கிறீங்க, அடுத்து யார் மேல கை வைப்பீங்க? இதே வேலையா வராம இது இவங்க பஸ்ல எடுக்க மாட்டாங்க. இவங்க வேற ஏதோ பிளான்ல பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பிளானா? ஏய் மனசாட்சியோட நடந்துக்கணும். நீ என் கூட வாழ்வியா? சாவ கூட ரெடியா இல்லையா? நான் பஸ் எடுக்கிறேன். 7th சாவடிக்கிறேன். நான் எடுக்கிறேன், நீ போய் நீ லவ் பண்ண, நான் எடுக்கிறேன். பஸ் நிப்பாட்டாதயா? போற ஸ்பீட்ல எல்லாரும் கவுத்துறணும், ஒவ்வொருத்தனும். என்ன கவுத்து விடுறது பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கவுத்து விடுறது பேசிட்டு இருக்கீங்க? என் மேல கை வைக்கிறான் பாரு. உட்கார சொன்னது யாரு? பொம்பளை பிள்ளை கிட்ட நெஞ்சு போய் ஓடிதான். உட்கார சொன்னது யாரு? அடியே நீ ஏன்டி வந்த என்கிட்ட? நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்பாரு. என்ன பார்க்கணும் வந்தல? இந்த மாதிரி கண்ட்ராவி எல்லாம் தேவையா நமக்கு? இதெல்லாம் சொல்லு. ஏய், நீ கண்ட்ரா கிண்ட்ரா பண்ணிட்டு இருக்காத, அவ்வளவுதான் தம்பி உனக்கு. உங்களை கன்றாவின்னு சொல்லல. அவர் கையெல்லாம் ஓங்கி பேசக்கூடாது. போய் மூத்திரத்து குடிங்க. அது போய் இங்க பாரு. இல்லையோ, யார் மேல தான் கை வைப்பீங்களோ? அவனுக்கு ஏறு அம்மா அங்க பாரு. நீ நம்ம கைய வைக்கல, ஃபர்ஸ்ட் ஓ மேல ஏய், வைக்கணும். பேசாதீங்க. என்ன இவன் மேல ஐயோ வச்சானே ஹலோ, இருக்கா? எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு என்ன நிமிஷம் யார் இருங்க. எது பண்ணா? எதுக்கு சத்தம் போடுறீங்க? யார் பண்ணா? பஸ்ல எல்லாரும் பேசஞ்சர் இருக்காங்க. எதுக்கு சத்தம் யோ, போடுறீங்க? நானும் பேசஞ்சர் தான்யா. என்ன பேசுறது? நான் செவனன நீ தானே உட்கார வச்ச. லேடி சீட்ல உட்கார கூடாதுன்னு தெரியும்ல. எது லேடி சீட்? நீ தானே உட்கார சொன்னா. நான் உட்கார சொல்லிட்டேன். உட்காந்துட்டு என்ன தொட்டு பேசிட்டு இருக்கலடி. பேசிட்டு இருக்கலடி. ஏன்பா அடிக்க வயசு பிள்ளைய போட்டு கண்ணத்துல அடிக்கப்பா அப்படி? உன்னை நம்பி வந்து யோ, நீங்க ஏதோ டிராமா பண்றீங்க. இப்ப அடிக்க ரெண்டாவது முத்தம் கொடுக்க போறான். இருங்க உங்களால 10க்கு 10 நுரை நான் சொல்றது கேளு. யோ, யாரு? ஏய் அவன் மிதிக்கிறான்டா. நீ என்னமா மாறி மாறி நான் பாட்டு செவனேட்டு தான் வந்தேன். அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாரு, அவனை புடிச்சிருங்க. மேல போயிடலாம். பேசஞ்சர் பக்கத்துல போய் வந்தீங்களா, அவளை பார்க்க வந்தீங்களா? யோ, அத பாருங்கயா, முடியலையா? அவன் பஸ்ல ஏய். வந்தா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச இங்கே இரு, வந்துடுறேன். அவனுக்கு இருக்க புண்ணா. நான் பாட்டு செவனேன்றதை கொண்டாந்து விட்டு நீ என்ன ரொமான்ஸ் பஸ் நைட்டுக்கு போற மாதிரி அவளை கூட்டு உள்ள வர? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போல பேசஞ்சர் உட்கார வைக்க வந்தாரு. யாரு இவள? அப்ப நான் யாரு? நீ பேசஞ்சர் தான். நீ எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த உட்கார்ந்து அவளை கணப்பு. அவன் கிடக்கான். ஏய், நீ இரு. நீ என்ன மேல கை வைக்கிறான். மேல கேக்குற. ஏய் மேல கேக்குற நீ. ஏய் மேல கேக்குற சார் அவன். பாத்தீங்களா? நான் சொல்றேன்ல. இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க என் கூட? உட்காருமா. எதுக்கு சண்டை போடுறீங்க? பஸ்ல செவனேன்னு உட்கார்ந்து அவ சீட்ல உட்கார்ந்து அதுல அது உட்கார்ந்து போய் இப்படி அடிக்கிறீங்களே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? யார் அடிச்சா? புரியல. இங்க வாங்க, இனிமே இங்க உன் வாங்க. கூட வாழ மாட்டேன். ஏன் வாழ மாட்டேன்? எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணேன்? நானும் எனக்கு நீ. நான் வேணாமா? ஏய் நான் உனக்கு இவ்வளவு சண்டை போட்டீங்க. யோ உன்னால இங்க பிரிஞ்சிட்டியாடா எங்களை. யார் என்ன பண்ணா? நீ பஸ் நைட் பப்ளிக்கா கொண்டாடுறதுக்கு வந்திருக்க. ஒரு நிமிஷம். நான் அன்னில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ தேவலாம் வேலை பார்க்க. நீ எவனோ கூட இருக்க. நீ எவனோ பழகிட்டு இருக்கேன்னு தெரியுது. லவ் பண்றா, இவர லவ் பண்றா, இவர லவ் பண்றியா? நான் இவரை தான் லவ் பண்றேன். ஆளு பண்ணா நான் தான் வருது. யாரியா நீங்க? ஓஹோ இரு. யார் நான் பிரிச்சனா? அண்ணே. கொஞ்சம் தடுக்கல, அவன் தான் பிரிச்சிருப்பான் உள்ள வச்சு. யாரும் நீ எவ்வளவு கோத்துட்டல. நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? 4 வருஷமா லவ் பண்ணேன். அப்படி என்னதான் உங்ககிட்ட இருக்கு, என்ன என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு புரியல. ஏன் வேணான்ற நீ? எனக்கு நீ வேண்டாம். ஏன்டி வேணா? நான் உங்க கூட தான் இருந்தேன். உங்க கூட தான் பழகுனேன். உனக்கு தான் சண்டை போடுறேன். நான் எத்தனை தடவை சண்டை போயிட்டு யோ நல்லா பிரிச்சல எங்களை வந்து. யாரியா பிரிச்சா? நீதான் ஏன் பிரிச்ச? நீ தான் இப்ப அப்படி பிடிக்கல. என்ன அப்படி என்ன உங்களுக்கு எனக்கு புரியல. அவங்க என்ன எனக்கு மூஞ்ச பார்த்து உங்களுக்கு லவ் பண்ணிட்டாங்க. யோ, நான் பஸ்ஸுக்கு வந்தா நீங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? யோ, வேண்டாம் எனக்கு. நான் என்ன என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? கேளுங்க. யாரமா லவ் பண்றா? இவர லவ் பண்றா. என்ன தனுசு படத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? யார் போ அந்த திருச்செந்தூர் போ. போய் அவ கூட வாழு. போடி போய் சாவுடி. அவங்க கூட சாவுடி. எல்லாமே சாவுடி. யோ என்ன நீ சத்தியமா சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டியா? சத்தியமா சொல்றேன், என் காதல் தோல்வி அடிச்சிட்டல. நீ இவ கூட கட்டிக்கிட்டு அழு. அவ்வளவு சொல்றேன். ஏய் அவன் நல்லவா கிடையாதா? நான் முந்தா நேத்து இன்னொருத்தன் நானு இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் பாத்துக்க. என் காதல் தோல்விக்கு நீ தான் என் காரணம். ஏய் நான் செவனேர் பஸ்ல சொல்றேன் ஒரு நிமிஷம். உன்னால என்ன பிரிஞ்சிட்டல. இந்த நாய் எல்லாம் பாக்குறேன். யோ, நீ மறுபடியும் நாய்க்கு இங்க இருக்காத. ஏன் அந்த மாதிரி இந்த பண்ண காப்பாத்து.
என் காதல் ஏய் இருடா கூட்டு போங்க என் லவ் தோக்கடிச்சிட்டல நீ ஏய் இவன் உண்மையாக சொல்கிறேன்டி உன்னால் நம்பவே கூடாது போங்க போ உன்னால் நம்பினதுக்கு இது செருப்பு கட்டியாச்சு எவ்வளோ லவ் பண்ணேன்டி என்னடி குறைச்சல் பண்ண உனக்காக இவங்கிட்ட என்னடி இருக்கு என்ன நடக்குங்க என்ன இருக்கு இவங்கிட்ட யார் பண்ணு யார் அது பாஞ்சு அடிக்குது எல்லாரையும் இது எங்க குப்பை கணக்கா வந்து நின்று என்ன வந்து யாரு உன்னை குப்பைன்றான் ஆனாலும் வேணுமா அவன் நடிக்கிறாயா நீங்க ஒரு அடிக்கிற உனக்கு யாரு கட்டிப்பிடிக்க ரொம்ப பிடிக்கும் கட்டிப்பிடி பாப்போம் நம்ம இருந்தா காதல் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நான் ஏதாவது ஒரு மைண்ட் அப்செட்ல போயிட்டு எங்கேயாவது கவுத்து விட்டேன்னு நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்க பரவாயில்ல யோசிச்சுங்க பிளான் அதான் அவங்கள கொல்றதா பிளான் இல்லனா சும்மா லவ் பண்ண உங்க நடிச்சிட்டு இருக்காங்க பிரிச்சு நீ போ உன பாக்க எனக்கு அசிங்கமா இருக்கு நீ போ ஏய் சீ படி ஏய் உன்னை எல்லாம் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமாடி நீ தாண்டி உலகம் நினைச்சடி ஏன்டி கேவலமா இருக்கேடி அவன் மூஞ்ச பாத்தியடி எப்படி அவன் லவ் பண்ற அவன் கூட பண்ணிக்கிற வெக்கமா இல்லாம சாஞ்சி நிக்கிறாங்க எல்லாரும் என்ன நடக்குங்க சாஞ்சி நிக்கிறாங்க கேளுங்க ரெண்டு பேரும் விளையாடுவீங்களா அப்போ வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்க நீ பஸ் எடுக்க ஆம்பளை இருந்து வாடங்க ஆம்பளை வாடயா அவரே இங்க வந்துட்டாரு நீங்க அங்க அவர் ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்கீங்க சொல்லுங்க கேளுங்க அவங்க இங்க வந்துட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் அங்க நான் எவ்வளவு லவ் பண்ணிருப்பேன் நான் உங்களுக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் வரச்சீங்க சத்தியனா உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு லவ் பண்ணுவேன் அவளை எப்ப பஸ் வந்தாலும் டிக்கெட் வாங்கிருக்கேன் நான் தான் டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பேன் அவ என் கூட தான் பழகிட்டு இருப்பா அந்த பாட்டு பாடும்போது انا பாட்டு பாடும்போது எப்படி போகணும் ரெண்டு பேரும் இருப்பான்ஸா நல்லா முன்னால படிக்க போங்க ஏன்டி இப்படி இருக்க என்ன ஒண்ணுடி வாடி இவங்கிட்ட என்னடி அப்படி இருக்கு என்னடி இருக்கு என்ன பார்த்த சொல்லு இவங்கிட்ட பாத்து பாஞ்சு அடிக்கிறாரா ஓ நீ பாஞ்சு அடிக்கிறத பார்த்து எல்லாம் கேட்க அவன் நான் எதுக்கு ஒண்ணே அடிக்க போறேன் பஸ் அடிக்க போறா நான் அடிக்கல இல்லையா அவ சொரண்ட எங்க அடிச்ச எது கை வாங்கிரு அவள சொரண்ட எங்க உன்னை அடிச்சேங்க என்ன நடக்குங்க எப்படி சொல்ற அவகிட்ட தோள்ல கை போடுறான் சண்டை போடாத நீ எது நீ வேண்டாம் எனக்கு நீ போ ஏய் ஐயோ ஆள அப்படி பாங்கறான் போங்கட்டு ஏய் அவ எப்படி பேசுறா பாருங்கடா நீ ஏய் யாரியா நீங்களா நந்தினிக்கு எப்படி பேசுற நீ விடு நீ வழி விடு நான் மட்டும் இறங்கி போறேன் இந்த மாதிரி காதல பிரிக்கனே ஒரு குரூப் சுத்த இல்ல இது நீங்க ஏதோ பஸ்ல எனக்கு இது இல்ல இது வேற ஏதோ நீங்க பண்றீங்க டீமா ஏதோ நீ வழி விடு ஒரு நிமிஷம் டீமா பண்றோமா என்னது அது நாங்க எது ட்ரீம் நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அதான் நான் சொல்றேன் எத்தனை மணிக்கு பஸ் எடுக்கணும் ஏய் இது யாரே தெரியல நான் லவ் பண்றேன்னு ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு லவ் பண்ணிருக்கேன் ட்ரூவா எனக்கு லவ் வேணும் ஒரு மயிறு வேணும் அதான் லவ் பண்ண லவ் இருக்கு போதும் ஆமா ஓ மேல மேல கை கை பண்ணி போடும்போது யாரையா பண்ண நீ தான் எப்போ சத்த நேரத்துக்கு முன்னாடி பண்ண பார்த்த ஏன் மயிறு நீங்க தான் எல்லாரும் பாத்தீங்க எங்க வீட்ல எல்லாரும் நான் வெளிய வந்த காரணம் யாருன்னா இவதான் எனக்கு தெரியும் நான் தெரியும் தெரியும் மச்சான் உனக்கு தெரியும்ல காலேஜ் டைம்ல இருந்து நான் ஓ இப்போ நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா நான் எங்க ஒரே ஃபேமிலி எல்லாம் டெய்லி இந்த பையனை பாக்குறோம் பின்ன ஏதோ அவன் வீட்ல போய் பார்த்து நீங்க சொல்லிட்டு இருக்க இது எங்களுக்கு வந்து ரெகுலர் பஸ் நாங்க டெய்லி அத தான் சொல்றேன் நான் புதுசா வந்திருக்கேன் எதுக்கு என்ன கொண்டு வந்து விட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ஆசை நான் பஸ் எடுக்கணும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் யார் ரெண்டு என் பேரும் லவர் நல்லா இருக்கும் அவ சந்தோஷமா இருந்தா போதும் பண்ணிக்க சொல்லு ரெண்டு பேரும் யாரு இவங்க ரெண்டு பேரும் பண்ண சொல்லு ஒன் டிரைவர் தானா ஓ ஆளு தானா அண்ணே பக்கத்துல கோயில் இருக்கு அண்ணே கல்யாணத்துக்கு போலாமா எல்லாரும் கல்யாணத்துக்கு போலாமா சாப்பாடு இல்லையா சாப்பாடு ஏஞ்சல் ஓ சொல்லுங்க அண்ணே சாப்பாடு ஏஞ்சல் தாலி வாங்கி கொடுத்துறோம் தாலி வாங்குமா வாங்கி கொடுப்பா வாங்க வாங்க கல்யாணம் பண்ணிக்க வா ஏய் யார லவ் பண்ணிக்க நீ கட்டிடா யார லவ் பண்ற நீ கட்டிதாங்க ஆவணும் ஏன் அடிக்காம போடு நீ கட்டிக்கயா உனக்கு தான் பிடிக்குது எது ஒரு நிமிஷம் இரு உனக்கு உனக்கு வேணான்னு கேணும் அவகிட்ட கேட்டுருவோம் அவகிட்ட கேட்டுருவோம் அவ மெண்டலி அவ 10 நிமிஷம் முன்னாடி வாங்க கூட வந்து இப்ப ஏண்ட வந்து நிக்கா சொல்லி இப்ப தேவையான அவன் மட்டும் தான் தேவை வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான். அத அடிச்சனா பல்லுகள ஏய் பாரு ஏன் ஆளு முன்னாடி கண்ணு கை விட்டு கூடாது அப்ப கூட்டி போய் வாள இருந்தா ரோட்ல விட்டு அடுத்தவங்க பாரு உனக்கு அவ வேணும் பேசிட்டு இருக்க பரவ வேணுமா இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமா அவன் கூட ஒரு நிமிஷம் போரு எவ்வளவு வேணா அட்ஜஸ்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணுவியா ஆ உன்னை வா நீ தான் வேணும் மவள அடிச்சனா- யார் ஓட்டுனா என் ஆள் மேல கை வச்சுனா உனக்கு கவலை நீ யாரமா ஆளு நின்னுட்டு இருக்க ஓ ஏய் நீ யார ஆளு நின்னுயா ஏய் எனக்கு ஆளு என் வீட்ல இருக்கியா ஓ ஏய் நீ இங்க பாரு நீ யாரு பிச்சை எடுக்கலாம் நீதான் வேற பண்ணிட்டு இருக்கீங்க காதல பிரிச்சு நீ நல்லா அடி நல்லா அடி அடி ஏய், அப்படி ரெடி பண்ண உனக்கு பொம்பளை பிள்ளை நினைச்சு கொடுறப்பா அவன் முன்னாடி நீ ஏன் கொள்ளுத ஓ புண்டால யார் பண்டாட்டி உங்களை ஆள் வேற கிடைக்கலையா இந்த எத்தனை பேர் சரி, அவரை ஒரு நிமிஷம் பார்த்து போட்டு நீ அந்த பிள்ளை போட்டு அடிச்சிட்டு இருக்க பிரச்சனை நீ பண்ண ஆரம்பிச்சது நீ மறுபடியும் அந்த பிள்ளை போட்டு அடிச்சிக்க இரியா லவ் பண்ணனவள லவ் பண்ணனே அவன் கோவப்படுறான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா வேற ஏதாவது எவன் கோவப்படுறா நீ வாங்க அப்ப ஏன்டா உட்கார்ந்து அவன் பண்ணான்னு வச்சுட்டு நீ பிரச்சனை வேற ஏதாவது மாத்தி விட பாக்குற 10 வர பேச சின்ன பையன் போல அடிக்கிற
உமர் கொண்டாடி கூட்டி நீ கிளம்பியா யார் கொண்டாடி கூட்டு போறீங்க போங்க அடிக்கிறாருங்க கை வைக்கிறான் என்ன இப்ப பிரச்சனை வேற மாதிரி கொண்டு போறதுக்கு பாக்குற அவளை அடிச்சு ஏன் பிரச்சனை தள்ளி விட பாக்குறியா ஆமா நான் அவனை கொல்றேன் நீ பசங்க கிட்ட அடிக்கியா நீ அவனை லவ் பண்ற அப்ப செத்த இவன் மேல தான் பழி வரும் பசுக்கு என்ன அடியா கேஸ் ஏன் மேல வர்றக்கா என்ன கேஸ் மேல வரப்போகுது யார் பொண்டாட்டி நின்று இருக்க நீ உன் முன்னாடி தான் எவன் எங்க இருந்தாலும் காரணம் யார் தெரியுமா? அவட்டே கேளு நீதான் லேடி சீட்ல உட்கார்ந்து பாரு அங்க இருந்து சனி உட்கார வச்சத நீதான் உட்கார வச்ச அடிபட்டாத இங்க கையை வச்சு சொரிஞ்சே உசார் பண்ணிட்டான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் நான் உன்னை எத்தனை தடவை உன் முதுகு சொரிஞ்சிருப்பேன் என்னைக்காவது சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கா இவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படி சரி இவங்க யாரும் தெரியுமா யார் இவனுங்கள எவன்ட் நான் பஸ்ல இன்னைக்கு தான் வந்திருக்கேன் வந்திருக்கல சரி நாங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோங்களா தெரியுதா என்னது ஒண்ணு இல்ல எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோமா சொல்லிடுவோமானே என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பிராங்க் செஞ்சுட்டு இருக்கோம் ஒண்ணு இல்ல எல்லாம் உங்களை ஃபன் பண்ண சொன்னாங்க உங்களை வச்சு நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்க இல்ல சுரேஷ் இருக்கா பாரு கீழே சுரேஷ் இந்த பாரு அவர் தான் ஒண்ணு பண்ண சொன்னாப்லனே அதுக்கு அவருக்கே லேடி கேட்ட போட்டுருக்கல இது லேடி கேட்ட கிடையாது என் பையன் தம்பி தானே இவரு சந்தீப் இவர் பேரு நல்லா நடிகர் டவுட் இருந்துச்சு சோ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க கேமரா முனையில வச்சிருக்கேன் பாருங்க அண்ணா எல்லாரும் பிராங்க் ஸ்டாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பிராங்க் ஸ்டார் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிராங்க் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் ரசா. நிறைய பேர் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம். ஒரு சில பேருக்கு பண்ண முடியாமல் போகுது, ஏன்னா நாங்கள் ஃபினான்ஷியலி நாட் ஸ்டேபிள். ஸோ இப்போ எங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 20 lakhs கிட்ட செலவாகும் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நம்ம சேனல்லே 1.8 million சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நம்ம நினைச்சா கண்டிப்பா அந்த சிஸ்டரோட லைஃபை காப்பாற்ற முடியும். அவங்க பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கான இன்டென்ஷனை எடுத்து மூவ் பண்ணலான்னு இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இது மூலிமா எங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதையும் அந்த சிஸ்டருக்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த சிஸ்டருக்கு பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். லவ் யூ ஆல்.